பஞ்சகாவியம் இருக்குன்னு வைங்க, அதை டவுனில் விவசாயத்தை விடுங்க, டவுனில் வந்து வீடுங்களுக்கு முன்னால் அழகு செடிகள் வச்சுருக்காங்க, லான் போட்டிருக்காங்க. அதுக்குமே அந்த வளர்ந்த பிறகு புல்லெல்லாம் அறுத்துட்டு கீழே வந்து தரையில் அந்த புல்லுடைய வேருக்கு பஞ்சகாவியம் அடிச்சிடுறோம். அது நல்லா கருகருன்னு வரும். அது மாதிரி லைனாக நடவு வச்சுருக்காங்கன்னு வைங்க, ஆர்னமெண்டல் பிளான்ஸ், அழகு செடிகள் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு அடிச்சுடுறோம். அடித்தா கருகருன்னு வரும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்ன யார் தயார் பண்ண போகிறோம், எங்கே பயன்பட போகுதுன்னு. டவுனில் பங்களாவுக்கு முன்னால் இருக்கிற செடிகளுக்கு பஞ்சகாவியம் பயன்படுத்திட்டு தான் இன்றைய தேதியில் நடந்துகிட்டு இருக்குது. அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது. அது என்ன காரணம்னாக்கா, ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இன்னொன்று தெரிஞ்சாலும் பயன்படுத்துறதுக்கு உண்டான அது நல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் செஞ்சாக்கா அதை பயன்படுத்தலாம். பஞ்சகாவியமோட ஒரு 18-20 நாள் ஆகும். அமிர்த கரைசல்லாம் இன்னைக்கு வேணும்னா நேற்று தயார் பண்ணிடலாம், நாளைக்கு வேணா இன்னைக்கு தயார் பண்ணிடலாம். சிம்பிளான தயார். ஜீவாமிர்தம் அப்படிதான். அதெல்லாம் போட்டாக்கா மண்ணுக்கு நல்லதோ நல்லது. இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இடுபோக்கு செலவு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பயிரை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு பயிர் வைக்கணும்னா அதுக்கு என்ன விதமான சத்து தேவை, அதுக்கு என்ன பூச்சி வரும், என்ன நோய் வரும்னு தெரிஞ்சு, அது அடிப்படை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணலாம் இல்லையா? அது ஒரு பயிர் செய்வதற்கு முன்னாடி இந்த டேட்டா பேஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையா இல்லைங்களா? எந்த ஒரு பயிரை செஞ்சாலுமே இது தேவை. அதே மாதிரி விதையும் அதிகமாக செலவாகுதுங்க. விதை வந்து நம்ம வந்து அதை வந்து அதிகமாக கட்டுப்படுத்த முடியாத காரணம் துறையினால தேவையான அளவுக்கு தர முடியறதில்லை. இப்போ மக்காச்சோளம்னு எடுத்துங்க. இப்போ நம்ம மக்காச்சோளம் பயிற்சி நடத்திட்டு வந்துருக்கோம். அங்கே பார்த்தாக்கா நிறைய ஒட்டு மக்காச்சோளம், ஹைப்ரிட் மக்காச்சோளம், நாட்டு மக்காச்சோளத்தை விட ஹைப்ரிட் மக்காச்சோளம் நல்ல ஈல்டு கொடுக்கும். அதில் நிறையா கம்பெனிஸ் இருக்குது. பயனீர்னு ஒரு கம்பெனி இருக்குது, காவேரின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இப்படி நிறையா கம்பெனி இருக்குது. அவங்க ஹைப்ரிட் விதையெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ அது வந்து ஒன்று அது ஒன்று விதை ஒன்று, இன்னொன்று மண்ணில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு இருக்கக்கூடாது. ஆமாம், எது எப்படி பண்ணாலும் நுண்ணூட்ட சத்து குறைபாடு இருந்தாக்கா இப்போ எந்த பயிராக இருந்தாலும் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ கடலை எடுத்துங்க அல்லது மக்காச்சோளம் எடுத்துங்க. மக்காச்சோளம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தாக்கா குறுக்காலே விரியாது, அப்படியே மஞ்சள் அப்படியே முறுக்கிட்டு நிற்கும். அது வந்து துத்தநாக சத்து பற்றாக்குறை. அது எல்லாம் வந்த பிறகு நம்ம அடித்து பிரயோஜனம் இல்லை. இப்போ மக்காச்சோளத்தில் வந்து கதிர் வந்து நிறைய மணி பிடிக்கல அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் அடித்து எதுவும் ஆக போகிறதில்ல. அது விவரம் தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்களும் நிறைய ட்ரைனிங் நடத்துறீங்களா, அந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வர்றவங்க அவங்களே கிட்டத்தட்ட ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடும். அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்காங்க. எதையுமே வர்றதுக்கு முன்னால் அதுக்கு வேண்டிய சத்துக்களை கரெக்டாக கொடுத்துட்டா போச்சு. ஒரு பயிர் வைக்கிறோம்னா அது என்னென்ன சத்து தேவை, என்னென்ன அதுக்கு பூச்சி வரும், என்ன நோய் வரும், இது எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி அதை மேனேஜ் பண்ண தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து நம்ம செகண்டரியா நம்ம போனோம் இல்லைங்களா? இது மாதிரி பண்ணும்போது செலவு குறைக்கலாம் இல்லைங்களா? செலவு குறையும், ரிசல்ட் கிடைக்கும். அதே சாக போற நேரத்தில் நம்ம என்ன எதை கொடுத்து என்ன பிரயோஜனம் இல்லைங்க. மக்காச்சோளம்னு வச்சுங்க, கூட்டை வந்து அடர்த்தியா இல்லை, மணி நிறைய பிடிக்கல, அதுக்கு பிறகு நம்ம எதை அடிச்சு என்ன போடுறோம், ஒன்றும் ஆக போகிறோம். அதனால வந்து முன்கூட்டியே எது செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. பின்னால் வந்த பிறகு தவிர்க்கிறது பூச்சி மட்டும்தான். அது வந்து அப்புறம் எதுக்கு நுண்ணுயிர் உரம் போடணும், எதுக்கு வந்து இயற்கை உரம் போடணும், இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் நல்லா இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இப்போ உங்கள் மாதிரி இருக்கவங்கள்ட்ட கேட்டாக்கா நல்ல விளக்கம் கொடுப்பீங்க. அது வந்து விவசாயிகள் பயன்படுது. இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியறதுனால நீங்கள் சொன்னால் நம்பி செய்வோம். அது ஒரு பழக்கம் வேணும் முதல்ல. ஆமாம், நீங்கள் சொன்னால் நம்புற அளவுக்கு உங்ககிட்ட பழக்கம். ஆமாம், நம்ம சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். நம்பணும். அப்புறம் சொல்லக்கூடிய ஆளை நம்பிக்கைக்கு தரமாக நடந்துக்கணும். அது மிக முக்கியம். அப்படிலாம் இருந்தாக்கா உண்மையிலேயே எல்லா வகையிலையும் விவசாயிகள் வந்து நம்புவாங்க, நம்ம சொல்றது கேட்பாங்க. நல்லா, அதாவது பெரிய மாபெரும் மகசூல் இல்லைனாலும் சராசரி மகசூலுக்கு மேலே குறைஞ்ச செலவில் கட்டாயம் எடுக்கலாம். நமக்கு சராசரி மகசூல் எடுக்கிறதுனால ஓரளவுக்கு போதும். அதில் நமக்கு கிடைக்கிற லாபம் என்னென்னா மண் வளமாக இருக்குது, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, இது எல்லாம் சுத்தமாக இருக்குது, சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்குது, நம்ம கால்நடைகள் சுத்தமாக இருக்குது. பாரு, இந்த கால்நடைகளுக்கு இப்போ இந்த தீவன தட்டை போடுறாங்க. இந்த தட்டுக்கு வந்து யூரியா போட்டு வளர்த்துறவங்களும் இருக்காங்க, சாணியே போட்டு வளர்த்துறவங்களும் இருக்காங்க. யூரியா போட்டால் அது பாருங்க அந்த மாதிரி கருகருன்னு இருக்கும். அது சாப்பிட்றத விட
இந்த மாதிரி வெளுப்பாக வெளுப்பாகிறது சாப்பிடும், நல்லா சாப்பிடும். ஏன்னா இதில் கசப்பு கம்மி, கசப்பு இருக்கும் அதிகம். அதனால இது வந்து கால்நடைகளுக்கு தெரியுது எதில் கசப்பு அதிகம், எதில் கசப்பு கம்மி தெரியுதுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்புல சாப்பிட்டுக்கும். நமக்கும் அப்படிதான், நமக்கு அது தெரியறது இல்லை. தெரிஞ்சாலும் அக்கறைப்படுத்த நம்ம அந்த ஒரு அட்ராக்ஷன் நம்ம எல்லாம் கவர்ந்துட்டு அழகா இருந்தா போதும். அது உள்ள எப்படி பண்றாங்கிறது மிக முக்கியமா இல்ல, கருத மாட்டேங்கிறாங்கல்ல. அது என்ன மேட்ரு, அது உண்மைத்தன்மையே யாரும் முற்படுறதில்ல. அதே மாதிரி வந்து ஒரு பயிர் செய்யணும்னு வச்சுக்கோங்க, அந்த பயிரோடைய விலை நிலவரம் என்னென்ன, ஒரு 10 வருஷம் டேட்டா பேஸ், 10 to 5 வருஷம் டேட்டா பேஸ் இருந்தால் நல்லா இருக்கு இல்லைங்களா? அது நல்லா இருக்கும். ஒரு பயிர் தேர்வு செஞ்சு நம்ம நிலத்துல போடும் பொழுது இந்த பயிர் வந்து என்ன ரேட்ல வித்துட்டு இருக்குது, அந்த பயிரை போட நம்மளுக்கு லாபம் வருமா வராதாங்கிற அடிப்படையில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல விற்பனை வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல மிக முக்கியமா விற்பனை வாய்ப்பு, எந்த ஒரு பயிர் செய்வதற்கு முன்னாலையும் அதுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கா, எங்க இருக்குது, எப்படி விற்பனை செய்யலாம், இந்த மேடு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்பதான் அந்த பயிரை நம்ம தேர்வு செஞ்சு இங்க நடவு செய்யணும். அதெல்லாம் நம்மளுடைய ஆர்வம் தான். எந்த பயிர் போட்டாலும் விற்பனை வாய்ப்பு இல்லாத பயிர் போட்டா என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் தான் இல்லைங்களா? லாபம் நஷ்டம் வரும். ஆமா, அது வந்து இப்ப தானியங்கள் மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் இருப்பு வச்சுக்கலாம். இப்ப காய்கறி இருக்குது, ஆமா, அந்த மாதிரி பழங்கள் இருக்குது, அதெல்லாம் வச்சு என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து பயிர் தேர்ந்தெடுக்கும் போது விற்பனை வாய்ப்பு எப்படி, அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கணுங்க. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு தண்ணிக்கு வரும், இந்த தட்பவெப்ப நிலைக்கு வருமா அப்படிங்கறதும் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் இல்லைங்களா? விற்பனை விவசாயிகள் எல்லாம் பண்ணிட்டாங்க. விற்பனை எங்க விற்பனை செய்யலாம்? ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல பண்ணலாமா, இல்ல உழவு சந்தையில பண்ணலாமா, இல்ல வேற எங்கனாச்சும் கமிட்டி மாதிரி இருக்குதா? இது எப்படி விற்பனை செய்வது என்பது அந்த நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து விற்பனை கூடத்துல பண்றது, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், உழவு சந்தை, இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, விவசாயிகள் ஒரு 100 பேர் 200 பேர் ஒன்று FPO உள்ளவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அந்த மாதிரி பண்ணி ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வியாபாரி நம்மளை தேடிட்டு வரணும், நம்மளை தேடி வர வைக்கிறேன். இந்த ஊருக்கு போனா ஒரு எள்ளுன்னு வைங்க, ஒரு 10 டன் கிடைக்கும், வாங்கலாம், நம்மள நம்பிக்கையா வருவாங்க. அப்ப வந்து நம்ம சுலபமா வியாபாரம் பண்ணலாம். அவங்க வந்து நம்ம சொல்ற விலைக்கு ஒத்து வருவாங்க. அதுல என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த விவசாயிகள் ஒருங்கிணைக்க இல்லாதனால ஒவ்வொரு பயிரை பண்றாங்க. அப்ப வியாபாரிங்க வரமாட்டான். எனக்கு வந்து ஒரு 10 டன் வேணும்னு வச்சுக்க, மொத்தமே 1 டன் தான் கிடைக்குன்னா அவன் ரிஸ்க் எடுத்து வரமாட்டாங்க இல்லையா? நீ ஐயா சொன்ன மாதிரி இப்ப ஒருங்கிணைந்து ஒரு 10 டன் 50 டன் உற்பத்தி செய்து தர முடியும் ஒரு பொருளை. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவான், வியாபாரி நம்மளை தேடி வருவான். இப்ப விலையை வந்து நாம நிர்ணயம் செய்ய முடியும் இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு விவசாயிகள் வந்து நம்முடைய விளைவிக்கின்ற பொருளை விலை நிர்ணயம் செய்ய முடியல அப்படிங்கிற பிரச்சனை ஒண்ணு இருக்குது. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னா, நாம ஒருங்கிணைந்து செயல்படணும். ஒண்ணு, நம்ம பொருள் தரமானதா இருக்குது, நம்ம கிட்ட இது கிடைக்குன்னு வியாபாரி நம்பினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடி வருவாங்களா இல்லையா? தரம் வேணும். தரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் ஆமா, தரம், அந்த ஈரப்பதம், கலப்படம் இல்லாம கல்லு மண் எல்லாம் நீட்டா இருக்கும். அங்க போனா கிடைக்கும். நம்ம இந்த ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நல்ல பொருள் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக் தேடி வருவாங்க. பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிறது, பேக்கிங் மெயினா அது முக்கியம். இவ்வளவு இருந்ததுனாக்கா ப்ரொடியூசர் கம்பெனி அது சிம்பிளா கூட்டுறவு சங்கம் இப்படி வச்சு ஒரு 500 பேர் 1000 பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அதுக்கு முன்னால நிர்வாகிகள் ஒரு 10 பேர் இருந்து செஞ்சோம்னா நல்லா பண்ணலாம். அதே மாதிரி அது வந்தது வந்து விற்க முடியலன்னா கூட அதை மதிப்பு கூட விற்பனை செஞ்சுக்கலாம். ரைஸா வருது, ரைஸா வந்து இப்போ ஒரு அரிசியா வருதுன்னா விற்க முடியல, இல்லை தானியமா வருது விற்க முடியலன்னா அதை அவலா செஞ்சு விற்கலாம், மாவா செஞ்சு விற்கலாம். இன்னும் இந்த பீடு வந்து லென்த் ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி பேக்கிங் எல்லாம் பக்காவா போட்டு அந்த மாதிரியே பண்ணலாம் இல்லைங்களாங்கய்யா? மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம். விற்பனையே நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இடுபொருள் தேவைன்னு வைங்க, ஒரு வேப்ப முன்னாக்க வாங்கினா கூட நம்ம 100 பேர் ஒன்னா இருந்தா குறைச்சல் விலையில் நமக்கு அதிகமா குவான்டிட்டி இறக்கும் போது சீப் ரேட்டுக்கே கொடுப்பாங்க. ஏன்னா ஒரே இடத்துல நிறைய டன் எல்லாம் கிடைக்குது இல்லையா? அது மாதிரி 2 சைட்லயும் லாபம் இருக்குது. விவசாயிகள் மெயினா வந்து ஒருங்கிணைந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அதுல லாபம் பார்க்கலாம். அதை வந்து ஒரு சங்கமா உண்டாக்கணுங்க. ஆமா, சங்கத்துக்கு எந்த பேர் வேணாலும் இருக்கட்டும், அது வந்து சிம்பிளா சங்கமா இருக்கட்டும், அல்லது ஒரு உற்பத்தியாளர் இருக்கட்டும், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியா இருக்கட்டும், எது வந்தாலும் ஒன்று சேர்ந்து செஞ்சால் நம்ம வாங்குற பொருள் தேவையான பொருளை செலவும் குறைச்சு வாங்கலாம். விற்கிற பொருளையும் ஓரளவுக்கு நியாயமான விலை கொடுக்கலாம். அந்த பலன்கள்லாம் இருக்கு. ஆனா ஒற்றுமை தேவை. விவசாயிகிட்ட இந்த ஒற்றுமை தேவை. அப்பதான் நம்ம எதையும் வந்து எதையுமே நம்ம வந்து தீர்மானம் செய்ய முடியும்.
நிறைய விவசாயம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு வந்து விலை நிர்ணயம் செய்ய முடியல, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது, அது மறுக்க முடியாதுதான். ஆனா இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, நம்ம ஒருங்கிணைந்து செஞ்சோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணலாம் இல்லைங்களா? நம்ம தரமானதா பண்றோம், நம்ம பேக்கிங் பண்றோம், இல்ல மதிப்புடி விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கும்போது நிறைய நம்ம இடைத்தரகளே இல்லாம டைரக்டா பெரிய பெரிய கம்பெனி கூட நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். நிறைய பேர் வருவாங்க, மசாலா உற்பத்தி செய்யற கம்பெனி கூட எனக்கு மிளகாய் எத்தனை டன் எடுத்துக்கிறேன்னு வருவாங்க. நம்ம பகுதியில் என்ன விலையோ அதை இப்போ மக்காச்சோளமே எடுத்துங்களேன், நிறைய வருவாங்க இல்லையா, இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்களே நம்ம கிட்ட. அப்ப நம்ம கிட்ட வந்து ஒற்றுமை மிக முக்கியமா தேவை, அது முக்கியம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், அது ஒரு பேர் வேணும் இல்லையா, பேரு அட்ரஸ் இருக்கணும். அப்பதான் அதை நோக்கி தான் அவங்க வருவாங்க நம்பிக்கையா. தனித்தனியா தேடிட்டு வரோம், தனியா போய் வந்து யாரும் போய் பண்ண முடியாது, அது ரிஸ்க். அது மாதிரி விவசாயத்தில் தனியா விவசாயத்தோடு நிக்காம இந்த மாதிரி கால்நடை ஒருங்கிணைந்து பண்ணையம் இது மாதிரி. இப்ப நல்லா பாருங்க, தலைச்சேரி ஆடுங்க, அது தலைச்சேரி ஆடு. எனக்கு இதுல ஒரு தனி அலாதியான அனுபவம் உண்டு. 91ல நான் தாரமங்கலம் வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் நவப்ரா ஸ்கீம்னு பேரு. அப்போ வந்து இந்த மாதிரி ஆடு ரகங்கள்லாம் இல்லை. எனக்கு பையூர் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு 4 ஆடு, 3 பொட்டை ஆடு, ஒரு கிடா வாங்கிட்டு வந்து அரியாம்பட்டின்னு கிராமத்துல கொடுத்தோம். அங்க அதுக்கு நல்ல வரவேற்பு. அது வந்து விலை அதிகமா போச்சு, நல்ல குட்டி அதிகமா போட்டுது. இப்படி நல்ல இப்ப ஆட்லயே போயர் ஆடுன்னு இருக்கு, பல வகையான ஆடுகள் இருக்குது. அதை வந்து பட்டியிலே அடைச்சு வளர்க்குற முறை இருக்குது, வெளியில விடுற முறை இருக்கு. எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு அதனுடைய இயற்கை அதுவும் எருவு நம்மளுக்கு கிடைச்சிருங்க, எருவு கிடைச்சிருது, நல்ல விலை கிடைக்குது, நமக்கு நல்ல வேலை வாய்ப்புலாம் இருக்கு. சொந்தமா பண்ணிக்கலாம். இந்த கறவை மாடும் வச்சுக்கலாங்க ஐயா, தினந்தோறும் வருமானம் தரக்கூடியது இந்த கறவை மாடு வளர்ப்பு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அது வந்து 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா டெய்லி ஒரு அமௌண்ட் பார்க்கலாம் இல்லையா? கட்டாயம் பார்க்கலாம். அதோட சாணி பார்க்கலாம். சாணி மெயினா, சாணி வந்து விலை மதிப்பற்றது. என்னுடைய அனுபவத்துல விவசாய பொருள்கள்ல சாணி தான் விலை மதிப்பு அதிகமுள்ள பொருள். நம்ம கேஷுவலா நினைக்கிறோம், அதை நினைக்கிறோம். அது இருந்துடுச்சுன்னாக்கா உர பிரச்சனை, மருந்து பிரச்சனை, எல்லா வாசல் தெளிக்கிறதுக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லை. மக்காத பொருளை மக்க வைக்கிறதுக்கு அனைத்துக்கும் இந்த பாருங்க. இப்ப இதெல்லாம் இப்படி போட்டிருக்கு. ஆமா, இது மேல சாணி தண்ணியை தெளிச்சு விட்டா சீக்கிரம் மக்கிக்கும். கண்டிப்பாங்க. அவ்வளவு சாணியில அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த கோமியத்தை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா வந்து மாட்டோடைய அந்த கோமியமும் சாணியும் தான் மிக மிக முக்கியம் விவசாயத்துக்கு. ஆமா ஆமா, அது மாதிரி சாணியினுடைய முக்கியத்துவம் நிறைய இருக்கு. ஆமாங்க, பரவாயில்ல, ஞாபகப்படுத்த ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவ கருத்தை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க.